ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 15 வோல்ட்டு டிசி ரெகுலேட்டட் பவர் சப்ளை வந்து எப்படி வீட்லேயே செய்யுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டது இந்த இடத்துல ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல 220 வோல்ட்லேருந்து நம்மளுக்கு 24 வோல்ட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒரு வோல்டேஜ் வந்து ஏசியாக இருக்கும். அது ஏன் டிசியாக மாற்றுறதுக்காக இந்த இடத்துல ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு ஏசி டு டிசியை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அப்படி கன்வெர்ட் பண்ண டிசி வந்து நம்மளுக்கு பியூராக இருக்காது, அதில் ஏசி காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டரில் வந்து நார்மலாக நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், இதில் பொலாரிட்டி இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ். நம்மளுக்கு பாசிட்டிவும் நெகட்டிவும் ரெக்டிஃபையரோட கனெக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு பியூர் டிசியாக அந்த இடத்துல நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போ கனெக்ஷன் பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஏசி அவுட்புட்டில் வர ஒரு எண்டை கொண்டு வந்து நம்மளோட ரெக்டிஃபையரோட ஏசி இன்புட்டில் கொடுத்துறோம். அதே போல் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் வர இன்னொரு எண்டை ரெக்டிஃபையரோட ஏசி இன்புட்டில் வந்து கொடுத்துறோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையருக்கு இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ ரெக்டிஃபையரோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து டிசி நெகட்டிவ் சப்ளை வரும்ல, அதை கொண்டு வந்து நம்மளோட எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் சைடில் வந்து கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரெக்டிஃபையரோட பாசிட்டிவ் சப்ளையை கொண்டு வந்து ஃபில்டரோட கெப்பாசிட்டரோட பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டாக வந்து கிடச்சிருச்சு. அதை நம்ம வந்து 15 வோல்ட்டாக ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல LM7815ங்கிற ஐசி வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 24 வோல்ட்லேருந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் 15 வோல்ட் வந்து கிடைக்கும். இதில் இன்புட் கிரவுண்டு அவுட்புட்டுங்கிற 3 பின் இருக்கும். இதுக்கு தான் வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். LM7815ங்கிற ஐசி நார்மலாக நம்மளுக்கு 15 வோல்ட் டிசி ரெகுலேட்டர். இப்போ இதோட கனெக்ஷன் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்மளை அவுட்புட் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பைண்டிங் போஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் தான் நம்மளுக்கு 15 வோல்ட் டிசி வந்து நம்ம இந்த இடத்துல அவுட்புட்டாக எடுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இதோட கனெக்ஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம டிசி ரெக்டிஃபையில் வர நெகட்டிவ் சப்ளைவை கொண்டு வந்து நம்மளோட 7815 ஐசியோட கிரவுண்ட் பின் செகண்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுலேருந்தே நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் நம்ம 15 வோல்ட்டு அவுட்புட் வந்து பைண்டிங் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதில் நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 7815க்கு கிரவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இன்புட் கொடுக்கணும். இன்புட் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட் பின். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் வர பாசிட்டிவ் ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா 7815 ஐசியோட ஃபஸ்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. செகண்ட் பின்லேருந்து அது தேர்ட் பின்னில் வந்து வரதை கொண்டு வந்து அவுட்புட் பைண்டிங் போஸ்ட்டோட அவுட்புட்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்மளுக்கு 220 வோல்ட்லேருந்து 24 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கும். ரெக்டிஃபையர் ஏசி டு டிசியாக மாற்றும். கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆக்ட் ஆகும். 7815 ஏசி நம்மளுக்கு அவுட்புட்டில் 15 வோல்ட் ரெகுலேட்டட் பவர் சப்ளை கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.